காவேரி பார்த்து வெண்ணிலா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. அதனால காவேரி செம டென்ஷன் ஆயி "உன்னால முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணி பாரு" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வெண்ணிலா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வெண்ணிலா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அதன்படி கோயிலுக்கு கோயில்ல கல்யாணத்த வைக்க போறோம். கோயில்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. விஜய் வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. அதன்படி வெண்ணிலாவும் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாரி "நீ கோயிலுக்கு வரலன்னா என்ன பார்க்கறதுக்கு நான் அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க மாட்டேன். இது சத்தியம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு விஜய் டென்ஷன் ஆகி வேற வழி இல்லாம கோயிலுக்கு வராரு. அங்க பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. மீடியாவையும் வர வச்சு மீடியாவையும் அங்க பேச வைக்கிறாங்க. மீடியா கிட்ட வெண்ணிலா பேட்டி குடுத்துட்டுருக்காங்க. இந்த மாரி எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "சார் என்ன சார் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு உங்க ஒய்ஃப நீங்க டைவர்ஸ் பண்ணாமயே வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா சார்?" அப்படி சொல்லிட்டு விஜய பார்த்து கேட்குறாங்க மீடியா எல்லாருமே. இதனால விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. "இங்க எந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அப்ப ஏன் சார் இங்க வந்தீங்க? என்ன இங்க பொய் சொல்லி வர வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல." விஜய் சொல்றாரு. "அவர் பொய் சொல்றாரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்காருன்னு" சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆகி எல்லார்கிட்டயுமே சத்தமா பேசிட்டு இருக்காரு. இத மீடியாவும் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இங்க எல்லாருமே இந்த விஷயத்த அப்படியே டெலிகாஸ்ட் பண்றதால வீட்ல எல்லாருமே பார்க்குறாங்க. அவர் வீட்ல எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க விஜய் சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. வேணும்னே இவங்கள பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க" அப்படி பேசிட்டு இருக்காங்க. மீனாவோட சொந்தக்காரங்கலாம், "ஏன்பா இப்படிலாம் பண்ற? எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறியே?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க, உங்க பொண்ண நாங்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லவே சொல்லல. இவங்க வேணும்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒய்ஃப் இருக்கா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு எல்லாரும் "என்னங்க இது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பசுபதி உடனே என்ன பண்றாரு, "அன்பரச போய் சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "போய் சொல்லுங்க சம்மந்தி" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அன்பரசு விஜய் கிட்ட, "விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா" அப்படின்னோனே, "உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு" விஜய் சொல்றாரு. "இல்லப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொன்னோனே, "என்ன விஷயம் சொல்லுங்கன்னோனே", இல்லப்பா, தனியா தான் பேசணும். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொன்னேன்ல, உங்கள யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? எவ்வளோ திமிரு இருந்தா இவங்க கூட சேர்ந்து இந்த மாரி ஆட்டம் போடுவீங்க" அப்படின்னு. "இங்க பாருப்பா, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். இந்த மாரி வெண்ணிலாக்கு அப்பா, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல." "ஆமா ஆச்சு. இப்ப என்னன்றீங்க அதுக்கு?" "அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீ தான் காரணம்னு நான் சொல்லப் போறேன். ஒரு வேள இதில நானும் மாட்டுவேன். ஆனா, என் பையனுக்காக நான் எந்த பழிய வேணாலும் ஏத்துக்கலான்னு இருக்கேன். அதனால இதில நீ மாட்டாம இருக்கணும். எல்லாரும் உன்ன தப்பா பேசாம இருக்கணும்னா, உன்னோட மரியாதை போகாம இருக்கணும்னா, மரியாதையா வெண்ணிலாவோட கழுத்துல தாலி கட்டு. அப்படி தாலி கட்டினா நீ தப்பிச்சுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே செம்ம டென்ஷன் ஆயிறாரு. நம்ம விஜய். விஜய் உடனே யார பார்த்து என்ன சொல்ற? "அவ்வளோதான் சித்தப்பா, உனக்கு மரியாதை" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போலீஸ பார்த்துட்டு, "நீங்க நல்ல நேரத்தில வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம். வெண்ணிலாவோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் பண்ணது விஜய் தான்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு அன்பரசு. அத கேட்டு போலீஸ் உன்னையும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம்ல செம்மையா டென்ஷன் ஆயிரு. விஜய் அன்பரசு சட்டைய பிடிக்கிறாரு. "எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலை செஞ்ச? நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு" சொல்லிட்டு அடிக்க போறாரு. போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. "இங்க பாருங்க, இந்த கேஸ நீங்க உங்களுக்கு ஓகேனா, இவர் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்க கம்ப்ளைண்ட்ட இங்க வாங்கறதுக்கு நான் வரல. இந்த கல்யாணத்த நிறுத்த தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். "ஏன் சார் இந்த கல்யாணத்த நிறுத்த வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாரும். "அதுக்கு இந்த மாரி கட்டாய கல்யாணம் பண்றீங்களா?" அப்படி சொன்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்த்துருக்காங்க. விஜயோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னோனே, "என்னது காவேரியா?" "ஆமா, மிஸ்ஸஸ் காவேரி விஜய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி என் புருஷனுக்கு வேணும்னே கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கம்ப்ளைண்ட்ட நாங்க வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போக தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு லேடீஸ் எல்லாருமே போலீஸ வச்சு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இங்க காவேரி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அத பார்த்துட்டு விஜய் "ஏன் காவேரி இந்த நிலைமையில ஸ்டேஷனுக்கு வந்த?" அப்படின்றாங்க. "கர்ப்பமா இருக்கும்போது இங்கலாம் வரலாமாடி?" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "பரவாயில்லங்க, உங்களுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையும் வெண்ணிலா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னடி காவேரி கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க.